ஒரு இனிமையான மாலை நேரம். வெம்மை சற்று தணிந்து காற்று எங்களை தழுவிக்கொண்டிருக்கின்றது. ஒரு நல்ல ஒரு உரையை நாங்கள் இப்போது கேட்டோம். அந்த புத்தகத்திலிருந்து இந்த புத்தகம் பல்வேறு தளங்களிலே வேறுபட்டது. இதை ஒரு அறிமுகமாகவும் அதற்குள்ளே சிறு விமர்சன உரையாகவும் என்னுடைய உரையை நிகழ்த்தலாம் என்று நினைக்கிறேன். உயிரியல் கூறுகின்றது மனிதன் ஒரு சிறப்பு விலங்கு என்று. சமூகவியல் கூறுகின்றது மனிதன் ஒரு சமூக விலங்கு. மனித இயற்கையின் வரலாற்றிலே மனிதனுடைய வரலாறு மிக குறுகியது. அந்த மனித சமூக வரலாற்றிலே மனிதன் பல்வேறு படிநிலைகளை கடந்து வந்திருக்கின்றான். ஒரு குலக்குழுமமாக, இனமரபு குழுமமாக, பழங்குடிகளாக பல்வேறு காலகட்டங்களை தாண்டி மனிதன் வந்திருக்கின்றான். பல்வேறு அரச சமூக அமைப்புகளை தாண்டி வந்து கொண்டிருக்கின்றோம், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த நூல் இந்த தலையங்கமே எடுத்த உடனே அடிக்கும். ஏகாதிபத்தியம், சுயநிர்ணய உரிமை, மக்கள் இலக்கியம், இது மூன்றுமே மிக ஒரு ஆழமான அழுத்தமான பல்வேறு விடயங்களை சொல்லக்கூடிய ஒரு தலையங்கம். இந்த நூலை அவர் பல்வேறு இயல்களாக பிரித்திருக்கின்றார். அவர் அதுக்கு ஒரு நூலுக்கான களத்தை அறிமுகப்படுத்தும் போது நான் என்னத்தை சொல்லப் போகின்றேன் என்ற ஒரு அறிமுகத்தை, அல்லது எங்களுடைய அரங்கியல் மொழியிலே சொன்னால் கட்டியத்தை சொல்லுகின்றார். ஏகாதிபத்தியம் பற்றிய அறிமுகம், ஏகாதிபத்தியத்தின் எதிர்ப்பு நடவடிக்கைகள், சுயநிர்ணயம் உரிமை என்றால் என்ன, அதை ஏகாதிபத்திய சுயநிர்ணய உரிமை அல்லது மக்களுடைய சுயநிர்ணய உரிமை என்ற பாகுபாடுகளை உருவாக்கி அவைகளை பற்றி விளங்கப்படுத்துகின்றார். மனிதன் தன்னுடைய வரலாற்று போக்கிலே உருவாக்கிய மதம், சாதி, இனம், தேசியம் என்ற வரையறைகளை அவர் தொட்டுக்கொண்டு அதை விளங்கப்படுத்தி அந்த வரலாற்றினூடு எப்படி நிலமானிய சமூக அமைப்பு, முதலாளித்துவ சமூக அமைப்பு, முதலாளித்துவத்தின் உச்சகட்டமாகிய ஏகாதிபத்தியம் எப்படி உருவாகியது, அந்த ஏகாதிபத்திய அரசியல் இன்று உலகத்தை எப்படி கையாளுகின்றது, ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் அது எப்படி தலையிடுகின்றது, இதை நாங்கள் எப்படி அணுகலாம், எப்படி பார்க்க வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை சொல்கின்றார். அதாவது எங்களுடைய இலங்கை அல்லது தென்னாசியாவை அடித்தளமாக வைத்துக்கொண்டு பல்வேறு விடயங்களை எங்களுக்கு இந்த நூல் ஒரு 80 பக்கம்தான், ஆனால் ஒரு 800 பக்கங்களாக விரிக்கக்கூடிய ஒரு நூல். தோழர் ரவீந்திரன் அவர்களுடைய, கலாநிதி ரவீந்திரன் அவர்களுடைய நூல் ஒன்றை ஏற்கனவே நான் பிரான்சிலே 2016ஆம் ஆண்டு அறிமுகம் செய்து விமர்சன உரையாற்றியிருக்கின்றேன். அந்த நூலுடைய பெயர் சாதி சமூக வரலாற்றில் வர்க்க போராட்டம், 2016ஆம் ஆண்டு வந்த நூல். அதனுடைய தொடர்ச்சியாக கூட நான் இதை பார்ப்பேன். அந்த இப்படியான சூழல்லே, அதாவது ஆதிபத்திய சூழல்லே, இந்த தேசிய எழுச்சி சூழல்லே, சுயநிர்ணய சூழல்லே இலக்கியம் எப்படி இருக்க வேண்டும், மக்கள் இலக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்ற தமிழ் இலக்கிய மரபினூடாக, அதாவது தமிழ் பழைய எங்களுடைய தமிழ் உலகத்திலேயே எத்தனையோ மொழிகள் இருக்கலாம். இது எல்லோரும் நாங்கள் சொல்ல தேவையில்லை. என்னுடைய பிரெஞ்சு அனுபவத்திலேருந்து சொல்கின்றேன். நான் ஒரு பிரெஞ்சுக்காரர், அவர் சொல்லியல் படித்தவர், வரலாறு படித்தவர். அவரை சந்தித்த போது அவர் முதலிடம் கதைத்தது எங்களை விட உங்களுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது.
ஒரு தொடர்ச்சியான இலக்கிய பாரம்பரியம் கொண்ட கருத்தியல் கொண்ட ஒரு மொழி இருக்கின்றது. இது என்னுடைய வசனம் இல்லை, ஒரு பிரெஞ்சுக்காரருடைய வசனம். அப்போ அந்த அந்த மரபினூடாக அவர் நிறைய விடயங்களை சொல்லி கொண்டு வருகின்றார். இப்போ இதிலே இந்த அவருடைய நூலை நான் அவருடைய ஒத்துப்போகின்ற அல்லது அந்த கருத்தியலோட ஒருங்கிணைகின்ற தன்மைகள் தான் கூட. விமர்சனம் என்பது அதை இன்னும் எப்படி விரிவாக்கலாம் அல்லது எப்படி இன்னும் நுண்ணியதாக நோக்கலாம் என்ற அளவிலே தான் இருக்கின்றது. இந்த மதம் என்கிறது ஒரு மனிதன் உருவாக்கிய ஒன்று தான் மதம். மதத்தை பற்றிய ஒரு கராரான, மிக அழகான, மிக தெளிவான ஒரு விமர்சனத்தை மார்க்ஸும் எங்கெல்ஸும் வைத்தார்கள். மார்க்ஸும் வைத்தது அப்படி ஒரு டெஃபினிஷனே எத்தனையோ சிந்தனை மரபிலிருந்து வந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த போதையிலே அடிபட்டு போனவர்கள் தான் நிறைய பேர். மார்க்ஸில் சொல்லுவார்கள், இங்கே கட்சிக்காரர்கள்னு சொன்னார்கள், அதை மார்க்ஸை பற்றி சொல்வார்னு சொல்லுவார்கள், மதம் ஒரு அபிநன்னுவார், முதலாவது ஒரு வசனம். ஆனால் அதோடய நிப்பாட்டிவிடணும். அவர் அதை மட்டும் சொல்லல. மதம் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெருமூச்சு, இதயம் இல்லாத உலகத்தின் இதயம். அப்படி மதத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகிறாருன்னா அவர் மதத்தை அனலைஸ் பண்ணி ஏன் ஒரு மனிதன் மதத்தை நாடுகிறான். ஒரு உளவியல்வாதியை போய் கேட்டுக்கொண்டு சொன்னால், உளவியலாளன் சொல்கின்றான் என்னென்று சொன்னால், மனிதன் ஏன் வழிபாடுகளுக்கும் மதத்துக்குள்ளேயும் அடங்கி கூடுதலானவர்கள் ஏன் இரண்டு போகிறார்கள். ஒரு முளையூட்டி விலங்கியாகிய மனிதனுக்கு தாயை விட்டு பிரியலாகும். என்னதான் தத்துவம் ஆனாட்பட்ட சித்தர் மரபிலே வந்த பட்டணத்தார் பெண்களை பற்றி என்ன பாட்டெல்லாம் எழுதினார்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் கூட கடைசியாக தாயின் சித்தர் வீட்டில் என்ன செய்தார்? அந்த உளவியல் ரீதியாகவே மனிதனுடைய மனத்திலேயே, அதாவது மூளை ஒரு பிரதேசத்திலேயே ஏதோ ஒரு பிடிப்பொன்று ஒரு மனிதனுக்கு தேவைப்படுது, ஒரு நம்பிக்கை ஒன்று தேவைப்படுது. அது சரி பிழை என்கிறது இல்லை விஷயம். இது தேவைப்படுகிறதுங்கிறது மனிதகுல வரலாற்றின் ஆரம்பத்திலே இருந்தே கொண்டிருக்கு. அது ஆரம்பத்திலே மதங்கள் இருந்தது கிடையாது, வழிபாடுகள் தான் இருந்தது, அல்லது வேண்டுதல் தான் இருந்தது, அல்லது கட்டளைகள் தான் இருந்தது. கடவுளையே கட்டளை போடுவோம், எங்களை இதை செய்யணும். அது மதம் அல்ல. அல்லது நீங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட சடங்குகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு இறப்பு சடங்காக இருக்கலாம், கோவில் சடங்காக இருக்கலாம், கிட்டத்தட்ட அதில் வரலாற்றை நீங்கள் கணிச்சு கொண்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு பின்னி நிற்கும். அதில் மிக முக்கியமான ஒன்றை சொல்லலாம், சந்தி வழிபாடு. இப்போவும் கோவிலில் சந்தியில் உணர்ந்து வச்சு கழிப்போம். இதை பற்றி இது கோசாம்பி நல்ல ஒரு ஆய்வு செய்திருக்காரு. அப்போ இவைகளெல்லாம் மதம் இல்லை. மதம் இவையெல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே பண்ணி கொண்டது. அப்போ மதம் ஏன் தோன்றுகிறது? வழிபாட்டு இப்போ நாங்கள் எங்கிட்ட வழிபாட்டு மரபுகளை நாங்கள் பார்க்குறோம். தாய் வழிபாடு மரபு உலகம் எங்கிலேயுமே இருக்கிற ஒரு மரபு. ஏன் நாங்கள் தாய் வழிபாட்டு பார்க்கிறோம்? அடுத்தது எங்கள் தமிழ் மரபு நாங்கள் பார்த்தோம்னா முருகனை நாங்கள் முக்கியம். முருகன் ஒரு வேட்டை தெய்வம் தான், புதிய கற்காலத்து வேட்டை தெய்வம் முருகன். ஆனால் அந்த முருகனுக்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்கிற இடம், அவன் எங்களுடைய தமிழர் இன குழு மரபு உருவாகும் போது அப்படி ஒரு மனிதனாக கூட இருந்திருக்கலாம் முருகன். அப்படி எங்களுடைய ஐந்திணை, முக்கியமாக ரவீந்திரன் சாருடைய நூல்கள் பெறுவதும் திணையை பற்றி கதைச்சாகும். இந்த திணை வாழ்வியலிலே அந்த மனித குழுமத்திலே இருந்தவர்கள் தான் கடவுள்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் நாங்கள் மதத்தின் ஊடாக மதத்தை சும்மா போட்டுவிட்டு போயிடாது. எந்த ஒரு ஆய்வாளனும் எந்த ஒரு சமூகவியலாளனும் மதத்தை சும்மா தூக்கி போட்டு போயிடாது. அதை ஆய்வு செய்தே ஆகும். ஆனால் அதுக்காக வேண்டி அதுக்குள்ளவே பிடிபட நாங்கள் அதை மனிதகுல வரலாறு மதத்தை உருவாக்கி இருக்கிறது, அதனுடைய பங்களிப்பை, அதாவது மனிதன் இந்த உலக கட்டத்தை தாண்டி வந்திருக்கான்ற மதம் உருவாகாமல் எந்த மனிதகுல நகரும் நடந்திருக்காது. அது இந்து மதமாக இருக்கலாம், பௌத்தமாக இருக்கலாம், சமணமாக இருக்கலாம், கிறிஸ்தவமாக இருக்கலாம், இஸ்லாமாக இருக்கலாம், எந்த சீனாவிலே தோன்றாமல் எந்த மதம், இந்த மதங்கள் தோன்றாமல் மனிதன் இவ்வளவு பெரிய நாகரிக பாத்திரம் நடந்து வந்திருக்கிறது. ஆனால் அதே மதங்கள் சிந்தனை உலகத்தை ஒரு கட்டத்திலே இடைநிறுத்துறத, அதாவது மார்க்ஸ் சொல்வார் நிலைமறுப்பின் நிலைமறுப்பு, அதை நாங்கள் உடைச்சாக வேண்டிய ஒரு அறிவியல் சேர்ந்த உலகத்துக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. அதே மாதிரி அந்த மதத்தை பார்க்குற அவருடைய பார்வை,
அது சாதி. எங்களுக்கு தெரியும் தென்னாசியாவிலே சமூகத்தின் அடிப்படை அழகு, தனியாக இலங்கையில் மட்டுமல்ல, தென்னாசியாவிலேயே சமூகத்தின் அடிப்படை அழகு என்றதுனால் சாதி தான். இன்றைக்கு வர நீங்கள் அதை விட்டுவிட்டு எந்த ஒரு சமூகவியலாளரும் எழுதவே இயலாது. அப்போ அது ஏன் தோன்றுறது? கடவுள் உண்டாக்கினாரா? இல்லை, கடவுளே மனிதன் உண்டாக்குறார். அப்போ இந்த சமூகம் தன்னுடைய வரலாற்று போக்கிலே உருவாக்கி கொள்கிறது, திணைகளை உருவாக்கணும். அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்கிறோம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் என்கிறோம். அப்படி என்ன பாலை குறிஞ்சி வாழை திணை. அப்போ நாங்கள் கடைசியாக மனிதன் செயற்கையாக உருவாக்கின ஒன்று தான் மருத திணை. கடலும் கடல் சார்ந்த இடம் எது? குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம் இயற்கையான. விவசாயத்தை மனிதன் ஒரு தொழிலாக ஆக்கி கொண்டு உருவாக்கிய ஒரு திணை தான் மருத திணை. தமிழர் வரலாறு ஒரு மிக சிக்கலான ஒன்று. இன்றைக்கு வரைக்கும் தொல்லியல் தமிழர்களே உள்ளாக நடைபெறதில்லை. மிக அண்மை காலத்திலே சில நம்பிக்கையான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அது இனி அறிக்கையாக நூலாக அது இன்னும் களவிடுது. அப்படி இந்த தமிழ் மொழியினுடைய வரலாறாக இருக்கலாம், அல்லது தமிழர் தென்னிந்தியா அல்லது தென்னாசிய வரலாறாக இருக்கலாம். இன்றைக்கு ஆரம்ப காலத்தில் இப்போ 100 வருஷத்துக்கு மேலே சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதுக்கு முதல் எழுதின புத்தகம் எல்லாம் மாற்றி எழுதப்பட வேண்டி வந்துச்சு. இன்றைக்கு தமிழகத்தில் நடந்திருக்கிற வரலாறு இப்போ திருப்பி நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டிய தேவைகளுக்கு தமிழ் வரலாற்றிலே வந்து கொண்டிருக்கிறது. இப்போ கீழடி ஆய்வாக இருக்கலாம், சிவகலை ஆய்வாக இருக்கலாம், ஆதித்தநல்லூர் ஆய்வுகளாக இருக்கலாம். இது எங்களுடைய இல்லை மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், நாங்கள் எல்லோரும் எழுதி நினைச்சு கொண்டிருந்தது விவசாயத்தின் பெருக்கத்தினால், விவசாயத்தின் உபரியினால் தான் தமிழர்களிடையே முதல் அரசு உருவாகினது என்ற ஒரு கருத்தியல் மார்க்சிய அடிப்படையிலேயே வரலாற்று பொருள் அடிப்படையிலே வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைய அண்மை ஆய்வுகள் என்ன செய்தது என்று சொன்னால், வணிகத்துக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது, கடல் வாணிபத்துக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. அந்த உபரி, அதாவது நாங்கள் இன்றைக்கு சங்க காலம் என்றது இந்த காலத்தை கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு வரை தான் நன்மை காலத்தை சொல்லிக் கொடுத்தாரு. இன்றைக்கு அது 6, 7, 8 போய் கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட ஆக மிஞ்சி போனால் 7, 8 எழுத்து 7ஆம் நூற்றாண்டே கண்டுபிடிச்சாச்சு. திருநெல்வேலி பழைய எழுத்துக்களை பார்த்தா கிறிஸ்துவ 8ஆம் நூற்றாண்டே போகலாம். அப்படி ஆக மிஞ்சி போனால் அந்த காலகட்டத்திலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசு பண்பு கொண்ட வேள் நிலை கொண்ட அரசுகள் உருவாகிவிட்டது, குறுநில அரசுகள் உருவாகிவிட்டது. அதே வரலாறு தான் இலங்கைக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதே மக்கள், அதே மொழி, அதே வரலாறு தொடர்ச்சி தான். அப்போ இது இந்த திணை கோட்பாடு இங்கே இந்த கோட்பாட்டை வச்சு கொண்டு தான் பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் முழு உலகத்தையும் முழு இதையும் பார்க்குறாரு. அது ஒரு வித்தியாசமான பார்வை. இது விளங்குறது கொஞ்சம் கஷ்டம். அவர் என்னுடைய அவருடைய கோரிக்கைன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக விளங்கப்படுத்தணும்னு சொல்லி என்னென்னு சொன்னால், நீங்கள் உலகத்தை பாருங்கள். ஆரம்ப வரலாறு நாங்கள் பார்க்குறோம், எகிப்தில் அல்லது சுமேரிய நாகரிகம் என்றும், அல்லது சிந்துவெளி நாகரிகம் என்றும், சீன நாகரிகம் என்றும். அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு முக்கியமான வரலாறு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவின் இது பங்களிப்பு, சீனாவுடைய பங்களிப்பு, கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அராப் மக்களுடைய அதுக்கு மேலே தொடங்கிட்டார்கள் இஸ்லாமியோட எழுச்சியோட அராபியர்கள். இதுவரையும் இந்த மேற்கு ஐரோப்பியர்கள் என்று சொல்லப்படுறவர்கள் தூங்கி கொண்டு தான் இருந்தார். அவருக்கு போனால் நீங்கள் ஃப்ரான்ஸில் போய் கேட்டிங்கன்னா விளையாண்டுன்னு ஓடுவாங்க கிரேக்கு, அல்லது ரோமுக்கு ஓடுவாங்க. ரோமை விட்டால் அப்புறம் ரோமும் கனகாலம் நின்று பிடிக்கிற கிரேக்குக்கு போகிறேன். அங்கே தூங்கி கொண்டு இருந்தார். அந்த மக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் அதே மக்கள் தான் முதலாளித்துவ சமூக கட்டமைப்பு உருவாக்குறார்கள். அது எப்படி நடக்குது? அது மனிதன் இங்கே இருக்கையில் என்ன இது மனிதன் தான். இந்த உலகத்திலே எந்த இடத்துல இருந்தாலும் மனிதன் தான். அவன் வாழ்ந்த சூழல், அவன் வாழ்கிற மண், அந்த இங்கே போகிற உண்மையாக நான் என்னில் அறிகிற மாற்றத்தை சொல்கிறேன். நான் ஃப்ரான்ஸில் இருக்க மாட்டேன், குரல் உயர்த்தி கதைக்க மாட்டேன். ஒரு ஸ்லோ ஒரு இதில் போவோம், அந்த அதிண்ட அதிர்வன் பெருசாக இருக்காது. ஆனால் இங்கே வந்தோன்னா குரல் டக்குன்னு மாறுது. இந்த வெக்கைக்கு டக்குன்னு கோபம் வருது, இதை பண்ண எரிச்சல் வருது. இது இந்த மண்ணோட குணைகள். இது அது இங்கே வந்தோடனே அதுங்களுக்கு வந்துடும். அது அங்கே என்ன குளிருக்குள்ள வாயை திறந்தெல்லாம் ஆடெல்லாம் காய்ச்சி கொண்டு இருக்கிறார். அது இந்த மொழியில் அதான் அந்த பாதிப்பு, கலாச்சாரத்தில் அதில் இதில் பாதிப்பு.
அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேசங்கள்லேயும் இருக்கிற மனிதன் வந்து வாழ்ந்துருக்கான். அவன் ஒரு நிலமானிய சமூகத்தை வெற்றிகரமாக ஒரு இறுக்கமாக கட்டமைச்சதில் இந்தியாவின் உதாரணத்தை தவிர வருங்க. இந்தியா, சீனா, அராபிலெல்லாம் போய் அல்லது மேற்கு ஐரோப்பாலாம் போய் நிலமானிய சமூகம் பற்றியெல்லாம் சும்மா இதெல்லாமே தவிர இங்கே எங்கள்ட உருவத்தில் உருவாகின மாதிரி சாதியம் தீண்டாமை அது இதுன்னு நீங்கள் இருக்குது, அங்கேயும் இருந்திருக்குது. இன்றைக்கும் நீங்கள் பெரிய பெரிய கிரிக்கெட் பேரை பார்த்தா பேர் வைப்பாங்க, கிரஹாம் பூட்டுன்னுவான். பார்த்தா அவர்கிட்ட உண்மையான ஃபேமி தொழில் வந்து தச்சு தொழிலாளி. ஃபுட்பாலே ஆர்வம் உள்ளவர் சொல்லுறது ஜெர்மனில் ஒருத்தர் இருக்கார், ஸ்வன்ஸ்டாய்கர்னு வாங்குவோம். அவர்கிட்ட பரம்பரை தொழில் வந்து பன்றி வளர்க்குறோம். அதுலேருந்து அவர் வந்து பரம்பரை பேரை வச்சுருக்காரு. இப்போ அப்படியான இதெல்லாம் இருக்குது, உலகத்தில் அதிகமான இடங்கள்லாம் இருக்குது. எங்கள்கிட்ட என்னென்னு சொன்னால் அது ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒன்று தீண்டு வேண்டாம். அது இதைத்தான் நாங்கள் அந்த கட்டமைப்பு இருக்கலாம், அதை செய்து முடித்தது பிராமணியம். வரலாற்று வழியில் தோன்றின சாதியை ஏற்றத்தாழ்வுகளோட தீண்டாண்மையோட கட்டமைத்தது வந்து பிராமணியம். இதை எதிர்க்க வேண்டிய சூழல் வந்து எங்களுக்கு வந்து இப்போ 19ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பிக்குது. அது ஆரம்பத்திலேருந்தே இருக்குது. அது இப்போ பக்தி காலத்திலே இருந்தே அதெல்லாம் இருக்குது. அந்த கோட்பாட்டு ரீதியாக இருக்குது, விவாதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அது வந்து 19ஆம் நூற்றாண்டில் பெருசாக வெடிக்குது, 19, 20ஆம் நூற்றாண்டில் பெருசாக வெடிக்குது. அப்போ அந்த சாதியம் என்ன செய்யுது எங்களுடைய சமூகத்தில். அதே மாதிரி எங்களுடைய இனக்கருத்தியல்கள், நம்ம இன்றைய அண்மைய மரபணு ஆய்வுகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். இந்த தென்னாசிய மக்களில் அல்லது தென்னாசியாவிலேயும் தென்னிந்தியாவில் இருக்கிற மக்களின் நிறமூத்த அடிப்படை அழகு வந்து சொன்னீங்கன்னா தாய் வழியில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்தியாவிலேயே தென்னாசியாவிலேயே 3 மரபுகளே இல்லை. தாய் வழியில் பார்த்தா, தந்தை வழியில் பார்த்தா ஒரு 5, 6. இந்த இவ்வளவுண்ட கலப்பு தான். அப்போ இங்கே என்ன தமிழர் என்கிறவரோ சிங்களவர் என்கிறவர்களோ முஸ்லீம்கள் என்கிறவரோ அல்லது கன்னடியர் என்ற மலையாளிகள் எல்லாரும் இனமரபு குழுவினை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் எல்லா மக்களும் ஒருவர். அப்போ இங்கே என்ன உருவாகியது? பண்பாட்டு மாற்றங்கள், மத மாற்றங்கள், இதனூடாக மொழியில் ஏற்பட்ட மாற்றங்கள். இந்த மாற்றங்கள்லாம் இருக்கே தவிர வேறு அடிப்படையில் ஒரே இன மக்கள் இல்லை. நீங்கள் அங்கே வெளிநாட்டில் போய் நின்று வந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாரும் கருப்படுறாங்க. அதான் கொஞ்சம் முன்னே ஒரு என்ன ஆப்பிரிக்கனை கருப்பு பண்ணுவார்கள், எங்களை வந்து என்ன ப்ரௌன் கலர்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். நீங்கள் இன்னும் வெள்ளையாக கருப்பு பண்ணி நாங்கள் எங்களுக்கு சண்டை பிடிக்கலாம். அப்போ மரபணு ரீதியாக பதில். அப்போ நாங்கள் வந்து அடுத்தது இது வந்து வரலாற்று வழியிலே தேசியம் என்ற கருத்தியல் தோன்றுவது. அதை பற்றி அவர்கள் வந்து சொல்கிறார். தேசியம் என்ற கருத்தியல் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தியல். தேசியம் என்ற கருத்தியல் முக்கியம். முதலாளித்துவத்தின் தோற்றத்தோடு தேசியம் என்ற கருத்தியல் ஐரோப்பாவில் தோன்றி காலனித்துவமும் வரலாறு தவிர்க்க முடியாமல் முதலாளித்துவத்துக்கிட்ட கட்டளை. காலனித்துவம் வந்தே ஆகும், நாங்கள் இன்னும் விலகலை நின்றால். இதில் இருந்து நாங்கள் எப்படி விடுதலை அடைவது? அந்த முதலாளித்துவத்தின் உச்சகட்டமாக இருக்கின்ற இந்த ஏகாதிபத்தியம் எப்படி உருவாகின்றது? அந்த ஏகாதிபத்தியத்தை லெனின் எப்படி டெபினிஷன் செய்கின்றார்? அது இன்றைய காலகட்டத்திலே தென்னாசிய சூழலில் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இன்றைக்கு அமெரிக்காவாக இருக்கலாம், அல்லது இந்தியா இன்றைக்கு ஏகாதிபத்தியம் அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது, அல்லது சீனா இப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய முரண்பாடுகள் என்ன? இந்த முரண்பாடுகள் எல்லாம் மனித இனம் தாண்டி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. எங்கிட்ட சமூகத்தில் அது வந்து இப்போ டெல்லியில் இருக்கிறவர் அவர் வலதுசாரியாக இருக்கலாம், இடதுசாரியாக இருக்கலாம், அவர் இந்த முடிவை தான் எடுக்கிறார், ஒன்றுமே செய்யலாம். அப்போ இந்த சூழலில் நாங்கள் தமிழர்கள் தேசிய இனங்களாக சொல்லப்படுறாரு இலங்கையர்கள் எப்படியான அரசியல் நகர்வுகளை கொண்டு போக வேண்டும் என்ற விஷயங்களை வந்து ரவீந்திரன் அவர்கள் வைக்கிறார்கள். இது முக்கியமான தேவையான விஷயம். அதே மாதிரி இப்படியான விஷயங்களை எப்படி இலக்கியவாதிகள் கைக்கொள்கிறது என்ற விஷயம். தமிழ் இலக்கியவாதிகள் எப்படி எங்களுடைய பாரதியிலேருந்து புதுமைப்பித்தன்லேருந்து முக்கியமாக அவர் இயற்பண்புவாதம், யதார்த்தவாதம், இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறைய அனலைஸ் பண்ணுறார். அது கூட இலக்கிய கூட்டங்களில் தான் கூடுதலாக நாங்கள் சோம்பி மேலாக சொல்லிட்டு கொண்டு போகிறோம். அப்படியான விஷயங்களை வந்து அவர் வந்து சொல்லி கொண்டு போகின்றார். இதில் வந்து இலங்கையில் வந்து இந்த காலனித்துவம் தோன்றின அந்த பின்புலத்தை வடிவ வழங்கப்படுத்தி ஒரு 400 வருஷம் போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் எப்படி வந்தார்கள். இந்த ஆங்கிலேயர் காலத்திலே எப்படி வந்து ஒரு வணிக பொருளாதார சமூக கட்டமைக்கப்படுது, இந்த பின்புலத்திலே எப்படி மதங்களின் ஊடாக மிக முக்கியமான தென்னாசியாவில் வந்து அல்லது இந்தியா தமிழகத்தில் அது தமிழகம் மிக முக்கியமான தமிழகத்துக்கு தனித்துவம் என்று கூட சொல்லலாம். அது வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் வந்து சங்க இலக்கியம்ன்றது இன்றைக்கு வந்து
இல்லை நாங்கள் பெரிய இப்படிலாம் சொல்லி ஐரோப்பிய ஆய்வாளரை வைத்து கொண்டாங்க அப்படிலாம் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள்கிட்ட கிடக்குது, எங்கள்கிட்ட சரக்கு இருக்குது. இப்போ நாங்கள் எங்கள் இந்த காலனித்துவ மயமான சிந்தனையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம். ஏதோ அவன் அங்கீகரித்தா தான் நாங்கள் ஏதோ பெரிய இல்லை. காலகாலமாக இப்போ உலகத்தின் இலக்கிய பிறப்பில் சங்க இலக்கியத்துக்கு சமனான ஒரு இலக்கியத்தை கொண்டு போடுவோம். மிக அண்மைக்கால ஆய்வொன்று, அதாவது பைபிளை ஆய்வு செய்த ஒரு ஆய்வாளர், ஒரு ஜூத ஆய்வாளர், அதிலே இருக்கிற அந்த பைபிளில் வர்ற பாட்டுகள் இருக்குல்ல, அந்த பாட்டிலே அகமரபு வருது. அங்கே அகமரபு புகமரபு, இந்த அகமரபு எங்கே இருந்து வந்திருக்குமென்று ரிசர்ச் பண்ணினார். அவருடைய ஆய்வு முடிவு சங்க காலத்திலே, சங்க இலக்கியத்திலே, தமிழ் இலக்கியத்திலே தான் வந்திருக்கணும்னு சொல்லி அவர் ஒரு ஆய்வு சமர்ப்பித்திருக்கிறார். அந்த பாட்டின் காலம் எது? கிறிஸ்துவுக்கு முன் 950 மன்னன் சாலமன் அரண்மனை கேள்விப்பட்டிருவீங்க, அவர் காலத்து பாட்டுகள். அப்போ இந்த சங்க இலக்கியத்தின் காலம் இப்போ அது உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கே போகும். கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 12ஆம் நூற்றாண்டிலேயே இங்கே தலைமைகள் உருவாகிவிட்டது. இந்த பாடல்களுக்கான அடித்தளங்கள் எல்லாம் போடப்பட்டு விட்டன. இது நாங்கள் போவோம் இன்னும். இப்போ எங்களுக்கு முழு ஆதாரங்கள் இல்லை, ஆனால் இது கிடைக்கும். வெளி உலகம் இதனை தொடங்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம். தமிழில் இங்கே மிக முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் மதத்தினூடாகத்தான் வந்திருக்கு. அது இந்தியாவில் ஒரு புத்தர் தான் முதல் இயங்கியல் கொள்கை என்றார். மாற்றம் என்ற கருத்தியில் முதல் வைக்கிறது புத்தர் தான். பௌத்த மதம் அடுத்தந்தான் எங்களுடைய வைதிக இந்து மதத்தை புராண இந்து மதமாக மாற்றினது பௌத்தத்தின் சமணத்தின் அவைதிக மதங்களுடைய அழுத்தம் தான். அப்போ கிறிஸ்துக்கு முன் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டிலேயே வைதிக புராண இந்து மதத்தின் தாக்கம் இலங்கைக்கும் வந்திருக்குது, தமிழகத்துக்கும் வந்திருக்குது. ஆனால் தமிழகத்தில் பெருசாக ஒன்றும் செய்ய முடியல. ஏனென்னா தமிழகம் அவ்வளவு மொழியிலேயும் பண்பாட்டு ரீதியாக தான். ஆனால் இலங்கையில் அவ்வளவு தாக்கத்தை செலுத்தியிருக்கு. அதை பற்றிலாம் பெருசாக ஆய்வுகள் நடக்குது. பௌத்தத்துக்கு பிறகு ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துக்கு முன் 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 3ஆம் நூற்றாண்டில் அந்த தாக்கம், இந்த புராண இந்து மதத்தினுடைய தாக்கம், அதை பற்றி ஆய்வுகள் தேவை. இது ஆனால் தமிழகத்திலே ஏதாவது பெரிய தாக்கம் செலுத்த முடியவில்லை. அதுதான் பின்பு பக்தி இயக்கமாக அந்த 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 வேர்லேருந்து தான் வருது. அங்கேருந்து தமிழக வேறு முனைந்து தான் வருது. இந்த ஆரிய கடவுள் திராவிட கழகம் சுத்த பம்மாத்து. ஆரியர் என்ற இன்ன மரபுக்குழு வந்தது தான். அது பொய் இல்லை. அவர்கள் வரும்போது அவர்கள் கொண்டு வந்த கடவுள் எல்லாருக்கும் தெரியும், இந்திரன், வாயு அல்லது அக்கினி. இதை நாங்கள் யாரும் கும்பிட்றோமா? இப்போ இன்றைக்கு இந்து மதம் என்று சொல்லப்படுறது, இந்த மதங்களில் இருக்க முக்கியமான கடவுள்கள் எல்லாம் இங்கே தோன்றினவர்களான், அல்லது ஆகமுஞ்சி போனால் மேற்காசியாவில் தோன்றி புதிய காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வந்தவர்கள். அது முருகனாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம். இல்லை பெரிய நீண்ட நாங்கள் என்ன குறுகின என்ன பட்டுக்கோட்டையில் இருந்து கொண்டு அல்லது வழிகாமம் மேற்கில் இருந்து கொண்டு அல்லது வடமாநிலத்தில் இருந்து கொண்டு வரலாற்றை பார்க்கலாம். வரலாறு என்றது அது முழு மனித குல வரலாற்றையும், முழு மனித குலத்தின் சமூக அசைவு இயக்கத்தையும் அதனுடைய இயங்கியலையும் நாங்கள் கற்றுக்கொள்ளாமல் நாங்கள் என்ன கத்துக்குட்டித்தனமாக அல்லது கிணத்து பிள்ளைத்தனமாக நாங்கள் எதுவும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு ரவீந்திரன் சார் பிடிக்கிற முக்கியமான விஷயம், ஒரு மிகச்சிறந்த ஒரு வாசிப்பாளர். நானும் என்னை பற்றி எப்போவும் சொல்லிக்கொள்வது, நான் எப்போவுமே ஒரு வாசிப்பாளர் தான். புத்தகம் எங்கே இருக்குதோ என்னுடைய முதலாவது காதலி புத்தகம் தான். கிட்டத்தட்ட அவற்றை மென்டாலிட்டியும் இதுதான். இந்த புத்தகம் தான் எங்களை நான் இந்த கூட்டத்தை அல்லது இந்த புத்தக பண்பாட்டு இந்த கண்காட்சியை ஆரம்பித்து பார்த்த உடனே உண்மையாக சந்தோஷப்பட்டேன். நான் நான் புலம்பெயர்ந்து போய் 88 போய் 2004 16 வருஷத்துக்கு வந்து நாட்டை பார்த்த உடனே அப்புறம் கொஞ்சம் 2009க்கு பிறகு 2011 2 வருஷத்துக்கு பார்த்த உடனே இந்த ஒரு இதாக இருக்கும். இந்த புத்தக கண்காட்சிகள், புத்தகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிற விஷயங்கள், இந்த இப்படியான கருத்தரங்கள், நாடக இயக்கங்கள், அரங்க இயக்கங்களை பார்த்தோன்னே சந்தேகம் வருதோ உங்கள்கிட்ட சமூகம் ஏதோ ஒரு துடிப்போடு இருக்குது. இந்த இப்படியான இதை நடத்துறதுக்காக தேசிய கலை இலக்கிய பேரவைக்கு முதலாவது என்னுடைய நன்றி, வணக்கம். நாங்கள் வாசிப்போம், எல்லாம் தெரிந்தவர்கள் இல்லை. நாங்கள் வாசிப்போம், கலந்துரையாடுவோம், விவாதிப்போம், இதனூடாக கற்றுக்கொள்வோம். இதனோட மக்களை சமூகத்தை அசைவக்கத்தை எப்படி செய்யலாம் என்றதை இப்படியான கண்காட்சிகள், இப்படியான புத்தக வெளியீட்டு விழாக்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும், அறிமுகம் நடக்க வேண்டும். நான் வரும்போதெல்லாம் நிச்சயமாக பங்கு பெற்றுவேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைகின்றேன். நன்றி, வணக்கம்.